ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த முக்கியமான ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி. அதாவது இது வரைக்கும் சூரிய பகவான் மேஷராசியில் இருந்திருக்கார். இப்போ ரிஷபராசிக்கு அப்படியே மூவிங் இந்த பக்கம் போகிறார், ரிஷபராசிக்கு போகிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் 14/5/2024 14/6/2024 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 32 நாட்கள் ரிஷபராசியில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார். மேஷராசியில் இருந்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சமடைந்து ஒரு 30 நாட்கள் அங்கே சஞ்சாரம் பண்ணிவிட்டு இப்போ ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி சுக்கிர பகவானோட இடம். அந்த சுக்கிர பகவானோட இடத்துல இந்த சூரிய பகவான் ஒரு 32 நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த வகையில் 14/5/2024 23/5/2024 வரைக்கும் இந்த சூரிய பகவான் அவரோட நட்சத்திர காலான கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். 24/5/2024 6/6/2024 வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். 7/6/2024 14/6/2024 வரைக்கும் செவ்வாய் பகவானோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த வகையில் ரிஷபராசியில் இந்த 32 நாட்கள் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சூரிய பகவான் ஆத்மகாரகன், பித்ருக்காரகன் சொல்லக்கூடியது. இந்த சூரிய பகவான் தான் மெயின். இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் எல்லா கிரகங்களுமே சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கு. அந்த வகையில் எல்லா கிரகங்களும் அப்படியே இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி பூமிக்கு கொடுக்கறது. பூமியில் தான் நம்ம இருக்கோம். ஸோ பூமியில் பார்த்தீங்கன்னா நமக்குலாம் இந்த நவகிரகங்களோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு திடீர்னு பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் இருப்பா. சில பேர் பார்த்திங்கன்னா சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க. சில பேர் ரொம்ப ஆச்சரியத்தில் இருப்பாங்க. சில பேர் நிறைய ஒவ்வொரு விஷயத்துலையும் இருப்பாங்க. சில பேர் அறிவுபூர்வமாக யோசிப்பாங்க. இப்படி நவகிரகங்களோட வேலைகள் இந்த பூமியில் நடந்துட்டுருக்கு. அந்த வகையில் இந்த 32 நாட்கள், அதாவது 14/5/2024 14/6/2024 வரைக்கும் இந்த சூரிய பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா இனிய உள்ளங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் இதெல்லாம் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நாங்கள் போட்டுருப்போம். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா? எனதுருமை ரிஷபராசி நேர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் முதல்ல உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகாதிபதி. சுகம் அப்படின்னாலே சந்தோஷம். ஏன்னா அவனுக்கு என்னங்க சுகவாசி, நல்லா இருக்கான், சொத்து சுகத்தோட அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் சுகாதிபதி. சுகாதிபதி எந்தெந்த இடத்துல நல்லபடியாக இருக்காரோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு ஒரு உயர்வான சூழ்நிலையை இந்த சூரிய பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா சூரிய பகவான் பித்ருக்காரகன், ஆத்மகாரகன். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் விரயராசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகளை கொடுத்தார், மன சஞ்சலங்களை கொடுத்தார், குழப்பத்தை கொடுத்தார், பிரச்சனைகளை கொடுத்தார், தீர்த்து வச்சார். இப்படி ஒன்று ஒன்றா போயிட்டு இருந்தது. ஆனாலும் இதையும் நீங்கள் மீட் அவுட் பண்ணி வந்திருக்கீங்க. ஏன்னா செலவுகள் அப்படின்னா அது சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ செலவுகளாக இருந்திருக்கு. சில பேருக்கு குழந்தைகளோட கல்வி செலவுகள், சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுபகாரிய செலவுகள், சில பேருக்கு எதிர்பாராத சில செலவுகள், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீட்டு தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் விரயஸ்தானத்தில் இருந்தவர் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்திங்கன்னா ஜென்மராசிக்கு வரப்போகிறார். ஜென்மராசிக்கு வரார் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். என்னென்னா ஜென்மராசியில் ஒரு உஷ்ணமான கிரகம் வந்ததுன்னா மனசில் ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும் அப்படின்னு. கிடையவே கிடையாது. அதை விட பரபரப்பு இருக்கும். எது விஷயம்? உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடிகள் இருக்கும். அதாவது இந்த நேரத்தில் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு எமர்ஜென்சி ஆகும். அதனால் நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க.
தொழில் வியாபாரத்துலேயும் இந்த டயத்துக்குள்ளே இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ராப்பகலாக செய்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த நேரத்தில் அதுக்காகத்தான் சொல்கிறது, ஜென்மராசியில் இந்த மாதிரி உஷ்ணமான கிரகங்கள் செவ்வாய் சூரியன் இதெல்லாம் வந்ததுன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறது. மற்றபடி இதனால தான் அதுவே தவிர அதனால் இது கிடையாது. சரியா? அந்த வகையில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துட்டேன்னா போகிறோம். மற்றபடி வேறு எந்த விஷயமும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதகங்களை ஏற்படுத்தாது. உத்தியோகத்தில் ஆசிட்டிஸ் எப்படி போயின்னு இருக்கோ அது அப்படியே போயின்னு இருக்கோம். தொழில் வியாபாரமும் எப்படி போயின்னு இருக்கோ அப்படியே போயிட்டுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ரிஷபராசி சாதாரணமாக சந்தோஷமான ஒரு ராசி. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர அதை பார்த்து ஓடக்கூடியவர்கள் கிடையாது. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 14/5/2024 23/5/2024 வரைக்கும் சூரிய பகவான் தனது சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணம் பண்ண போகிறார். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது அனைத்து அன்பர்களும், அதாவது ரிஷபராசியை சேர்ந்த அனைத்து அன்பர்களும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. ஒரு 10 days 14ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வேலைபளு அதிகமாகும். வேலைபளு அதிகமாகும்போது தூக்கம் கெட்டு போகும். தூக்கம் கெட்டு போகிறது அப்படின்னால உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிள் மேட்டர். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க. மற்றபடி 24/5/2024 6/6/2024 வரைக்கும் இந்த சூரிய பகவான் சந்திர பகவானின் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் அதில் பயணம் பண்ண போகிறார். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், பொழுதுபோக்கு இருக்கும். அதாவது எல்லா வேலைகளும் உங்களுக்கு அற்புதமாக முடிகிறதுனால மனசு லேசாக இருக்கும். ஒரு பரபரப்பாக இருந்த சிச்சுவேஷன்லாம் இப்போ மாறும். மனசில் ஒரு குழப்பம்லாம் கண்டிப்பாக குறையும். ஒரு தெளிவான சூழ்நிலையில் நீங்கள் ஒவ்வொரு முடிவையும் நீங்கள் எடுப்பீங்க. அது உங்களுக்கு பக்கா பலமாக சாதகமாக அமையும். ஏன்னா இந்த சந்திர பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே அற்புதமாக நிறைவேறும். அதேமாரி அரசாங்கத்துறையில் இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள் காத்திருக்கு. அரசியலில் இருக்கிற அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு திருப்பங்கள் இப்போ கிடைக்கும். மற்றபடி உத்தியோகத்தில் உங்களோட முயற்சிகள் பாராட்டப்படும். தொழில் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக 7/6/2024 14/6/2024 வரைக்கும் இவர் இந்த சூரிய பகவான் 7/12 கூடைய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ண போகிறார். இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துட்டா போகும். மற்றபடி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் திடீர் செலவு ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை முக்கால்வாசி நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டாக்க மருத்துவ செலவு வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம். அதன் மூலமாக கூட உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆக இந்த சூரிய பகவான் உங்களோட ஜென்மராசிக்கு சில நேரங்களில் சில குழப்பத்தை கொடுத்தாலும் அந்த சந்திர பகவானின் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை கண்டிப்பாக வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.